தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் அனைத்து வகை பேருந்துகளிலும் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம் என்ற திட்டம் குறித்து ஆலோசனை நடந்து வருவதாகவும் இதுகுறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் கையில் ஏற்பட்ட வலிக்காக சிகிச்சை மேற்கொண்ட அவர் பொது சொத்தை தன் சொத்தாக இந்நாட்டு மக்கள் மதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்றுவதாக தெரிவித்தார். மக்கள்கிட்ட கூட குறைய கேட்டு சொன்னேன். எச்சு துப்புறாங்க இங்கே ஒரு குழந்தைய மாதிரி எச்சு துப்புறாங்க. சிந்தியில் ஒரு குழந்தை கழிச்சு உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணீங்களா விடுவீங்களா? என்னைக்கு பொது சொத்தை தன் சொத்தாக இந்த நாட்டு மக்கள் மதிக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கையே அதுதான். ஒரு பஸ் இருந்தால் கூட அந்த பஸ்ஸை நீங்கள் எச்சு துப்பாதீங்க, பொருளை போடாதீங்க, அதை ஒரு டஸ்ட்பினில் போட இல்லை எடுத்து வைங்க, வெளியே போய் குப்பையில் போடுங்க. நீங்கள் எல்லாமே நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைத்தால் தான் நல்லதே நடக்கும். நீங்கள் எல்லாமே செய்ய முடியும். எல்லாமே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.